ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடலை வேக வச்சு தண்ணி எடுத்து தனியாக வச்சு அதில் ஒரு ரசம் வைக்கலாம்னு வச்சுருக்கேன். தக்காளி கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக ரசம் வைக்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் புளி. இது நல்லா கரைச்சிக்கணும். பூண்டு 2-3 பல் எடுத்துக்கலாம். ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகா 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும், ஒன்றும் பாதியமாக. தாளித்து விட்டுக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெறுப்பும் கடுகு பொரிஞ்சிடும். வெந்தயம் லைட்டாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக போட்டால் போதும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அடிக்க வச்சு இது ரசம் கூட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒன்று வச்சு வட்டோம் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் தூக்கிட்டு ஆஃப் ஆகணும். கடலை தண்ணி போட்டு நல்ல ஒரு ரசம். தேங்க்யூ. செஞ்சு பாருங்கள்.